to Let's Cook Food Lovers channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு பொரியல் ரெசிபிங்க. எந்த மாதிரியான ரெண்டு காய்கறிகளை சேர்த்தா நம்ம பொரியலோட சுவையை அதிகமாக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடியது வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காவையும் கேரட் துருவலையும் நம்ம சேர்த்தா நம்ம பொரியலோட சுவை எப்படி அதிகமாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை தவறாமல் செஞ்சு பாருங்கள். இது ரெண்டு தான் மெயினான இன்க்ரீடியன்ட். மீதி எல்லாமே நம்ம செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வானிலையில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே வெண்டைக்காய் பண்ணும்போது நீங்கள் அதில் ஒரு 2 கேரட்டை துருவி நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடுங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3/4 பாகம் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கேரட் துருவலை நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா அது சீக்கிரமாக அது வதங்கிடும். இப்போ இது 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய கேரட்டை சேர்த்துடலாம். இப்போ மீதி இருக்க அந்த 1/4 பாகம் அந்த வெண்டைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்மளோட கேரட் துருவலும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுங்க. ஸோ இப்போ நமக்கு வெண்டைக்காய் கொஞ்சமாக இருக்குது, வீட்டில் கேரட் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம இந்த 2 காய்கறியும் சேர்த்து அன்றைக்கி நம்ம பொரியல் மெனுவும் அன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அந்த காரம் உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டோம்னா இதுக்கு இன்னும் அதிக சுவை கூடும். இது ஆப்ஷனல் தாங்க. ஸோ சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்கலனாலும் விட்டுறலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்டைக்காய் கேரட் பொரியல் தயாராகிடுச்சு. வெண்டைக்காய் ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வளவளப்பான ஒரு காய். ஸோ அது கூட இந்த கேரட் இயற்கையில் அது ஸ்வீட்னஸ் உள்ள ஒரு காய். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம 2 சேர்க்கும் போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக கலர்ஃபுல்லாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுனால இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தவறாமல் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சுவை பிடிச்சிருந்ததுன்னா லெட்ஸ் குக் ஃபுட் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.